5வது வசனத்தில் பாருங்க, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார், வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு. அவன் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து வளர ஆரம்பிக்கிறான். அவன் சூழ்நிலை மாறுது. அவனை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அவன் மேலே தயவு வைக்கிறாங்க. அவனுடைய முதலாளி அவன் மேலே தயவு வைக்கிறாரு. இவன் நிமித்தம் அவனுடைய வீடும் ஆசீர்வதிக்கப்படுது. லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது. ஆனால் பிசாசுக்கு பிடிக்காதில்ல. நம்ம கொஞ்சம் சிரிச்சிட்டா பிசாசுக்கு பிடிக்காதில்ல. அவன் அடுத்து லேசாக ஒரு வலையை விரித்து பார்க்குறான். போத்திபாருடைய மனைவி மூலமாக ஒரு வலையை விரித்து பார்க்குறான். யோசேப்பு அந்த இடத்துல அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க, 9வது வசனத்தில் பாருங்க. போத்திபாருடைய மனைவி யோசேப்பை தவறு செய்யும்படி அழைக்கிறாங்க. அதுக்கு பதில் யோசேப்பு சொல்கிற அந்த வார்த்தைகளை பாருங்கள். 9வது வசனத்தில், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க, இப்போ நீங்களே கம்ப்ளீட் பண்ணுங்க பார்ப்போம். என்னை இப்படி ஒரு மோசமான ஒரு காரியத்துக்கு என்னைய கூப்பிடுறீங்களே, இந்த வீட்டில் போத்திபார் என்னைய பெரியவனாக வச்சுருக்கிறாரு, நீங்கள் அவருடைய மனைவிங்கிறதுனால உங்களை மட்டும் விலக்கி வச்சுருக்கிறாரு, மற்ற எல்லாத்தையும் என் கண்ட்ரோலில் கொடுத்துருக்கிறாரு, நான் தான் இந்த வீட்டில் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறேன், போத்திபாருக்கு ஆளின் ஆளாக இருக்கிறேன், வெறும் அடிமையாக வந்த என்னைய இந்த அளவுக்கு அவர் உயர்த்தி வச்சுருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படின்னு கம்மா போட்டு அடுத்து உங்களை கம்ப்ளீட் பண்ண சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் என் முதலாளிக்கு எப்படியா துரோகம் பண்ண முடியும்? ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. ஆண்டவர் அவனுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சதுனால அவன் ஆண்டவருக்குள்ள வளர ஆரம்பிச்சிட்டான். ஒரு விஷயத்தில் அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். நான் போத்திபாரின் வீட்டில் நான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா அதற்கு காரணம் போத்திபார் கிடையாது, கர்த்தர். என் விசுவாசம் போத்திபாருக்கு கிடையாது, என் விசுவாசம் கர்த்தருக்கு. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் முதலாளி மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, மாத சம்பளம் கொடுக்குறாரு, ப்ரொமோஷனை கொடுக்குறாரு. நீங்கள் தப்பு பண்ணும் போதும் உங்களை தண்டிக்காமல் கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடந்துக்கிறாருன்னா நீங்கள் உங்கள் விசுவாசத்தை காட்ட வேண்டியது யாருக்கு? முதலாளிக்கு இல்லை. அந்த காட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தில் அவன் எவ்வளவு சரியாக இருக்கான் பாருங்க. கர்த்தருக்கு விசுவாசமாக இருக்கிறதுனால முதலாளிக்கு துரோகம் பண்ண போகிறது கிடையாது. முதலாளிக்கு அவன் விசுவாசமாக தான் இருக்கிறான். ஆனால் அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸில் அவன் வைக்கிறது கர்த்தரை. கர்த்தர் விரும்பாதவைகளை நான் செய்ய மாட்டேன். கொஞ்சம் இன்னொரு சைட்லேருந்து யோசிச்சு பாருங்க. அடிமையாக வீட்டுக்குள்ளே இவன் கொண்டு வரப்படுறான். ஒரு அடிமைனா என்ன அர்த்தம்? எஜமான் என்ன சொல்கிறாரோ அதை கேள்வி கேட்காம மறுக்காம செய்யணும், அதுதானே? இது போத்திபாருடைய மனைவி பாவம் செய்ய கூப்பிடுறாங்க. அதை பாவங்கிறத கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அது ஒரு செயல்னு பாருங்க. ஒரு செயலை அடிமை செய்யும்படி எஜமானி சொல்கிறாங்க. என்னைய விலை கொடுத்து வாங்கினவங்க அவங்க சொல்கிற வேலையை செய்கிறதுக்காக தான் நான் இங்கே அடிமையாக இருக்கிறேன்னு யோசிப்பு செய்யலை. புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு அடிமை தான், நான் உங்களுக்கு கீழே தான் இருக்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படியணும் தான். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் தேவனுக்கு முரண்பட்ட விஷயமா இருந்தால் நான் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? உங்கள் ஃபேமிலியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், பெற்றோர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட அதிகமாக கர்த்தரை அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு உங்கள் பெற்றோரோ உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களோ உங்கள் முதலாளியோ ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும், வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் மேலான அதிகாரங்கள்
புதிய ஏற்பாட்டு ஆதி திருச்சபை நாட்களில் சொல்கிறேன், அதிகாரத்தில் இருந்தவங்க இயேசுவை பிரசங்கிக்க கூடாதுன்னு சொன்னதையும் மீறி இவங்க பிரசங்கிச்சு ஏன் உயிரை விட்டாங்க? மனுஷருக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே உத்தமொன்னு. ஏன்னா அவர் பரமேறி போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் போய் இந்த நற்செய்தியை சொல்லுங்கப்பா, எல்லாரையும் சீஷராக்குங்கப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆட்சியாளர்கள் கர்த்தர் ஏற்படுத்தினவங்க தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை இவங்க மீற சொன்னால் நான் மீற மாட்டேன். ஏன் விசுவாசம் கர்த்தருக்கு. ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா, ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா, நீங்கள் இப்படி தான் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு மனுஷனுக்கும் யாருனாலும் எந்த ஒரு மனுஷனும் கர்த்தருக்கு புறம்பான ஒரு விஷயத்தை சொல்லி உங்களை கீழ்ப்படிய சொன்னால் சே நோ. அதனால நீங்கள் எவ்வளவு பாடுகளை அனுபவிக்க வேண்டி வந்தாலும் கர்த்தருக்காக நில்லுங்க. என் முதலாளி அம்மா இப்போ நான் எதிர்த்து நான் ஒரு வார்த்தை பேசினா அடுத்து என் நிலைமை என்ன ஆகும், அதை பற்றி அவன் யோசிக்கல. இவன் நிமித்தம்தான் போத்திபார் வீடே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட போத்திபார் இவனை நம்பலை. இவனை குறித்து மனைவி பொய்யா ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, இவன் என்கிட்ட தப்பு பண்ணுறதுக்கு வந்தான், நான் கத்துனவனை ஓடிட்டான்னு சொல்லி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டாங்க. இவன் செய்யாத ஒரு குற்றம் இவன் மீது சாட்டப்படுகிறது. போத்திபார், யோசேப்பு அப்படிப்பட்ட ஆள் இல்லையே, யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார, நான் எதுக்கும் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறேன்லாம் சொல்லவே இல்லை. நியாயமற்ற முறையில் போத்திபார் நடந்து கொள்ளுகிறார். ஆனால் அதை பற்றி யோசேப்புக்கு கவலை இல்லை. நான் கர்த்தருக்காக நிற்பேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் நிற்பேன். மனுஷங்க என்னைய புரிஞ்சிக்கலன்னா போகிறாங்க, மனுஷங்க என்னைய நிராகரித்தா போகிறாங்க, மனுஷங்க என்னைய ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க போனால் போகிறாங்க, என்னை பற்றி தப்பாக பேசுவாங்க பேசினா பேசிட்டு போகிறாங்க. ஒபேயிங் காட் இஸ் அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே எங்களுடைய முதலிடம்.